இந்த கோவில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதமான கோயில். இது அருள்மிகு சித்திர வல்லப பெருமாள் திருக்கோவில், குருவித்துறை. கோவிலின் எழில்மிகு தோற்றம் வைகை நதி அணைக்கரையில் வைகை நதிக்கு மேல் பாகத்தில் உள்ளது. இதுதான் வைகை நதி. தண்ணி லேசாக ஓடிட்டு இருக்கு பாருங்க. அந்த கோயிலோட இந்த கரையில் கோவில். இது சுயம்பு குரு பகவான் கோவில், குருவித்துறை. இது சித்திர வல்லப பெருமாள் கோவில் கோபுரம். குருவித்துறை குரு பகவான் கோபுரமும் சித்திர வல்லப பெருமாள் கோபுரமும் இணைந்து கண்கொள்ளா காட்சி கண்டு களியுங்கள். இது கோவிலின் வெளிப்புற தோற்றம். குரு பகவானின் குருவித்துறை குரு பகவான் கோவில். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த கோவிலில் வழிபடுவது சிறப்பு. கோவில் இன்னைக்கு எலெக்ஷனுங்கிறனால சாயந்தரம் 5:30 மணிக்கு இந்த கோவில் அடைச்சிருக்காங்க. இதுதான் சித்திர வல்லப பெருமாள் கோவில் கோபுரம். எழில்மிகு தோற்றம். இது சித்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் மிகப்பெரிய பலமளிக்கும் கோவில். இந்த கோவிலில் எப்பப்போ என்ன விசேஷம் நடக்குதுங்கிறத ஜூன் மாதம் வரைக்கும் போட்டிருக்காங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சித்திரை நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த சித்திர வல்லப பெருமாளை கும்பிடுவது சிறப்பு. ஏற்றமாக இருக்குது குரு பகவான் கோவில். சுயம்பு குரு பகவான், சுயம்பு சக்கரத்தாழ்வார். இன்றைக்கி என்ன ஒரு விசேஷம்னா, எப்படியே பாருங்கள், மேலே சந்திரன் இருக்கும். சந்திரன் தெரியுதா? குரு சந்திர யோகம். இன்றைக்கி விசேஷம் பாருங்கள். குரு பகவான் கோவில், சுயம்பு குரு பகவான் கோவில். அப்படியே அந்த கோவிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே சந்திரன். இது குரு சந்திர யோகம். இன்றைய நாளில் வழிபாடு செய்பவருக்கு கோயிலில் கூட்டம் இல்லாதனால ஃப்ரீயாக எடுக்க முடிஞ்சிச்சு. பார்த்துக்குங்க. குரு பகவானுடைய சன்னதி இது. குருவித்துறை சோழவந்தான், மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறையினுடைய சுயம்பு குரு பகவானுடைய கோவில். புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான கோவில், பரிகார கோவிலும் கூட. இங்கே நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டால் இந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். படிக்காத குழந்தைகளும் படிக்கும் என்பது ஐதீகம். வாருங்கள். குருவித்துறை. இந்த காணொளியில் காண்பது குரு பகவானுடைய சன்னதியும் மேலே வானத்தில் உள்ள சந்திரனும், குரு சந்திர யோகம். இதை காண்பவர் அனைவருக்கும் குரு சந்திர யோகத்தினுடைய பலன் கிடைக்கும் என்பது உறுதி. இது குரு பகவானுடைய கோயில், சுயம்பு குரு பகவான்.
குரு பகவானுடைய கோபுரத்தை நல்ல தரிசனம் பண்ணிக்கங்க. நல்லருள் கிடைக்கட்டும். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது கோவில். சித்திர வல்லப பெருமாள் கோவில். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் சிறப்பான பலனை தரும் அருமையான கோவில் குருவித்துறையில் இருக்கும் குரு பகவான் கோவிலுடன் கூடிய சித்திர வல்லப பெருமாள் கோவில். தமிழ்நாட்டில் எங்கேயுமே குருவும் பெருமாளும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த ஒரே ஒரு கோவில் தான் தமிழ்நாட்டில். குரு பகவானும் சித்திர வல்லப பெருமாளும் இருக்கும் ஒரே ஸ்தலம். நன்றி, வணக்கம்.